எத்திக்ஸ் எல்லாம் வந்து நம்ம அந்த எத்திக்கல்லா போயே தீர்வுன்னு சொல்ல முடியாது. இந்த மாதிரியான அதாவது நெறி தவறாமை அப்படின்றது ஃபாலோ பண்ணுவோம், அதெல்லாம் நம்ம சொல்ல முடியாது. 100% வந்து அது ஜெயிக்கணும், அவ்வளவுதான் பாயிண்ட். அந்த வெற்றி மட்டும்தான் கண்ணுக்கு தெரியும். ஏன்னா இது வந்து தப்பான காரணம் சரியா இருந்துச்சுன்னு சொன்னா நம்ம எத்திக்கல்லா இருக்கிறதுக்கு தான் நம்மளால முடியும். ஒரு உதாரணத்துக்கு இப்ப இந்த படம் நீங்க எடுத்துக்கோங்க. முத்து படத்துல அவங்க ஃபாதர் அவர் என்ன பண்றாரு, ஒரு சரியான காரணத்துக்காக ஒரு வெற்றி பயணத்தை அவர் ஸ்டார்ட் பண்றாரு. இப்போ அவர் ஏமாற்றப்பட்ட பிறகு, ஓகே, அவர் ஏமாற்றப்பட்ட பிறகு அந்த குழந்தைய வந்து இவங்களுக்கு ஒப்படைச்சிட்டு அவர் வந்து ஒரு அப்படியே போயிடுறாரு. அவர் அதுவும் ஒரு வெற்றி பயணத்தை ஸ்டார்ட் பண்றதுதான், சரியான காரணத்துக்காக. என்ன ரைட்டு, இப்படி நடந்துருச்சு, சரி ரைட்டு, என்னுடைய வழியை நான் பார்த்துக்கிறேன். எனக்கு ஆத்ம திருப்தி வேணும்ன்றதுதான் எனக்கு வந்து இப்ப எனக்கு ஆத்ம திருப்தி இல்லை. ஏன்னா வந்து நான் ஏமாற்றப்பட்டேன் அப்படின்னு எனக்கு ஆத்ம திருப்தி இல்லை. அதுல நான் ஜெயிக்கணும், எனக்கு ஆத்ம திருப்தி வேணும். ஓகே, ஒய்ஃபு வந்து இந்த சின்ன ரஜினியை வந்து பெற்றுட்டு ஒய்ஃபை வந்து ஷீ பாசஸ் அவே. அப்போ அவருக்கு ஆத்ம திருப்தி இல்லைன்றது வந்து அவருடைய ஒரு ஃபீலிங். அது வேணும்னா அதுக்கு ஒரு வெற்றி பயணம், அது ஒரு ஆத்ம திருப்தியை வந்து அடையிறது அப்படின்றது வந்து ஒரு அது ஒரு வெற்றி தானே. அப்ப அங்க வந்து அவர் வந்து என்ன பண்றாருன்னா கம்ப்ளீட்டா வந்து ஹி ரினவுன்சஸ் எவ்ரிதிங், எல்லாமே வந்து விட்டுட்டு அவர் நாங்க வந்து அப்பா அந்த படத்துக்கு முன்னாடி பார்த்து சொல்லுவாரு, அப்பா நீங்க வாழ்க்கையில வந்து எப்பவுமே சொல்லுவீங்க, ஏமாத்துறவனை விட ஏமாறுறவன் தான் தப்பு. யாருது தப்புன்னா ஏமாத்துறது வந்து தப்பு கிடையாது, ஏமாறுறவன் தான் தப்பு. உலகத்துல வந்து ஏமாறுறவன் இருக்க வரைக்கும் ஏமாத்துறவன் இருந்தே இருப்பான். நான் இன்னைக்கு ஏமாந்துட்டு உங்களை உங்க முன்னாடி குற்றவாளியா நிக்கிறேன். ரொம்ப அழகா, தட் ஸ்டேட்மெண்ட் இஸ் வெரி கிரேட் சார். லைஃப்ல அதெல்லாம் we have to really take. அது வந்து ரஜினிகாந்த் எல்லாம் வந்து இந்த டைலாக்ஸ் தான் டைலாக்ஸ், அஃப்கோர்ஸ் இஸ் பாடி லாங்குவேஜ் எவ்ரி திங் இஸ் கிரேட். நான் என்ன சொல்றேன், இமிடியட்டா வந்து அந்த ரகுவரனையும் அந்த ராதா ரவியையும் பிடிச்சி அடிச்சு அதெல்லாம் பண்ணிருக்கலாம். அதெல்லாம் பண்ணாம இருக்கிறத இன்னும் ரினவுன்ஸ் பண்றாரு, இருக்கிறத இன்னும் வந்து ஒரு துறவரம் வேண்டாம்னு சொல்லிட்டு அவருடைய ஆத்ம திருப்தியை வந்து அடையணுன்றதுக்காக, அந்த ஒரு வெற்றி கணிக்காக அவர் வந்து ஒரு பயணத்தை மேற்கொண்டு மிகப்பெரிய அளவுல வந்து இன்னும் வெற்றியும் பெறாரு அவரு. அப்போ அந்த நெறி தவறாமை அப்படின்ற ஒரு விஷயம் அந்த இடத்துல இருக்கு இல்லைங்களா. அதுல பாத்தீங்கன்னா ரொம்ப நல்லா இருக்கும், அது ரொம்ப பியூட்டிஃபுல்லா இருக்கும். அந்த அந்த ஒரு அந்த எண்ணம் வந்து ஹார்ட்ல எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா அது வந்து ரொம்ப நல்லா இருக்கும். ஒருத்தர் வந்து தோக்கடிக்கணுன்றதுக்காக ஜெயிக்க கூடாது, அது ஒருத்தர் தோக்கடிக்கணுன்றதுக்காக வந்து நம்ம ஜெயிக்கிறதுக்கு முற்படக்கூடாது. நம்ம ஜெயிக்கணுன்றதுக்காக மட்டும்தான் நம்ம வந்து ஜெயிக்கிறதுக்கு முற்படணுன்றதுதான் நான் சொல்ல வர்ற விஷயமே. ஒருத்தரை தோக்கடிக்கணுன்றதுக்காக நம்ம வந்து ஜெயிக்கணுன்ற அந்த ஒரு பயணத்துல வந்து பயணத்தை ஸ்டார்ட் பண்ணக்கூடாது. நம்ம ஜெயிக்கணும் அப்படின்ற ஒரு எண்ணம் தான் நமக்கு வேணும். அதுதான் சரியான ஒரு அதுதான் வந்து ஒரு சரியான ஒரு விஷயத்தை நம்ம வந்து நம்மள ஒரு சரியான மனுஷனா அது மாற்றும் சார். திஸ் இஸ் வாட் ஐ வாண்ட் டு சே. இது வந்து அண்ணாமலை இதெல்லாம் வச்சு நம்ம பேசுறோம். திங் இஸ், இப்ப பாத்தீங்கன்னா நீங்களே பாருங்க, அந்த அண்ணாமலை படத்திலேயே கடைசியில வந்து என்ன ஜெயிக்குதுன்னா அந்த பத்திரத்தை கொண்டு போய் அவங்க அம்மா கையில கொடுத்த, நீ போய் கொடுத்துருமா அப்படின்னு அவர் சொல்லிடுறாரு. ஏன் அது சொல்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா அது ஒரு அப்படிதான் இயங்கும், பிரபஞ்சம் அப்படிதான் இயங்கும். நீங்க வந்து என்ன வேணா பண்ணுங்க சார், டிஸ்ட்ரக்டிவ் திங்ஸ், டிஸ்ட்ரக்டிவ் ஐடியாஸ் வந்து கன்ஸ்ட்ரக்டிவ் கான்செப்ட்ஸுக்கு கொண்டு போவே போகாது. அந்த அந்த டிஸ்ட்ரக்டிவா, அதாவது அந்த ஒரு என்ன சொல்றது தமிழ்ல வந்து அது எப்படி எக்ஸாக்டா சொல்றதுன்னா, அதாவது அந்த ஒரு ஒருத்தர் தோற்கடிக்கணும்னு நினைக்கிறது வந்து ஒரு டிஸ்ட்ரக்ஷன். அது வந்து துவம்சம் பண்ணணும்னு சொல்லுவாங்க இல்லையா, ஒருத்தரை துவம்சம் பண்ணணும் அப்படின்னு நினைக்கிறதுன்றது ஒரு டிஸ்ட்ரக்டிவ் கான்செப்ட். அது வந்து உங்களுக்கு இட் வில் நெவர் டேக் யூ டு எ கன்ஸ்ட்ரக்டிவ் ஸ்டேட் ஆஃப் மைண்ட். அந்த நிம்மதி போயிடும். இப்போ
நிம்மதி போயிடுது. ஆக்சுவலா ரஜினிகாந்துக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த படத்துல வந்து அந்த நிம்மதி போயிடுது. கரெக்ட் இல்லைங்களா? ஏன்னா அந்த ஒருத்தனை வந்து காலி பண்ணணும்னு நினைக்கிற அந்த எண்ணம் இருக்குது பார்த்தீங்களா, ரொம்ப மோசமான எண்ணம் அது. நீங்க வேணா ஜெயிச்சிட்டு இருக்கலாம் உலகத்துக்கு, உள்ளுக்குள்ள அது வந்து போட்டு வந்து நம்மளை கொண்டுட்டு இருக்கும். என்ன சொல்றேன்னா, அப்படி இல்லாம ஒரு கன்ஸ்ட்ரக்டிவ் தாட், நம்ம ஜெயிக்கணும்பா, 10 பேருக்கு சாப்பாடு போடணும்பா, ஒரு 10 அநாத ஆசிரமம் ஸ்டார்ட் பண்ணணும்பா, ஒரு 500 பேருக்கு வேலை கொடுக்கணும்பா, என்ன இருக்கு பாருங்க ஃபீலிங். ஸோ சரியான காரணங்களுக்காக வெற்றி பெற வேண்டும் என்று நினைப்பதே சரி. தவறான காரணங்களுக்காக வெற்றி பெற வேண்டும் என்று நினைப்பது சரி அல்ல. ஏனென்றால் நாம் வெற்றியே பெற்றால் கூட அந்த வெற்றிக்கனியை நாம் அனுபவிக்க நம்மால் இயலாது, முழுசா முடியாது. ஏன்னா எல்லாருமே நல்லவங்க உலகத்துல. இது நம்ம அடிப்படையில தெரிஞ்சுக்க வேண்டியது இதுதான். எல்லாருமே நல்லவங்க. சர்க்கம்ஸ்டான்சஸ் தான் வந்து அந்த மாதிரி மாத்திருக்கோம். அந்த நல்லத்தனன்றது என்ன பண்ண விடாதுன்னா உங்களுடைய வெற்றியை வந்து அதை என்ஜாய் பண்ண விடாது. அப்ப நம்ம வெற்றியை என்ஜாய் பண்ணோம்னா கன்ஸ்ட்ரக்டிவ் தாட்ஸ்ல வெற்றி பெறத ஸ்டார்ட் பண்ணணும்.